மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மேஜிக்கல் மருதாணி. ஒரு ஊர்ல சாந்திங்கிற பொண்ணு அவங்க அப்பா சுந்தரையா மாற்றாந்தாய் வசுந்தராவோட சேர்ந்து இருந்தா. சாந்தியோட அப்பா லாரி டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு முறை லோடு எடுத்துட்டு போனா ஒரு வாரம் 10 நாள் வரவே வரமாட்டாரு. சுந்தரம் இல்லாத போதெல்லாம் வசுந்தரா சாந்திய ரொம்ப கஷ்டப்படுத்துவா. வீட்டு வேலை எல்லாமே சாந்தியோட தான் செய்வப்பா. சொன்ன வேலை செய்யலனா ரொம்ப கொடுமைப்படுத்துவா. அப்படி ஒரு நாள் சுந்தரம் வேலைக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்கும்போது சாந்தி அவர்கிட்ட வந்து, அப்பா என்னம்மா? நானும் உங்க கூட வரேன்பா. என் கூடயா? என் கூட எதுக்குமா? உன் ஸ்கூல் என்ன ஆகும்? நீ நல்லா படிப்பன்னு உங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல்ல, மறந்துட்டியா? இதுல வேற அங்க நான் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது, எங்க சாப்பிடுவேன்னு தெரியாது. வேணாமா, உன் சித்தியோட இருமா, சரியா? அப்படியேப்பா நான் வரேன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருந்தாரு. இவங்க பேச்ச தூரத்துல இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்த வசுந்தரா, ஏன் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்றாள இவ, வீட்டுக்கு வரட்டும் இவ கதைய சொல்ல நினைச்சிட்டு இருந்தா. சாந்தி வீட்டுக்குள்ள வந்து அவளோட வேலையாவ பாத்துட்டு இருந்தா. அவளோட புக்ஸ் இருக்கிற இடத்துல சாந்திக்கு மருதாணி தெரிஞ்சது. அத பார்த்து, ஐ மருதாணி என் கையில வச்சு எத்தனை நாள் ஆகுது, நான் இன்னைக்கு வச்சுப்பேன் சொல்லிட்டு அங்கே உட்கார்ந்து வச்சிட்டு இருந்தா. அப்பதான் வசுந்தரா வந்து, என்னடி பண்ற சொன்னதுமே சாந்தி பயந்துட்டே, அது மருதாணி வச்சுக்கிட்டு இருக்க சித்தி. கருகுன உன் மூஞ்சிக்கு மருதாணி கேக்குதா? இதுக்கு முன்ன உங்க அப்பனுக்கு என்னடி சொன்ன? நான் அடிக்கிறேன் திட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? இல்ல சித்தி, அது எதுவும் சொல்லவே இல்ல. ஒன்னும் சொல்லலையா? இல்ல சித்தி, நானும் உங்க கூட வரப்பான்னு கேட்டேன், அவ்வளவுதான். அப்படின்னா நான் கஷ்டப்படுத்துறேன்னு தானே நீ போகிறேன்னு கேக்குற? உன்னை இப்படி இல்ல, கை கால உடைச்சு வைக்கணும். வேணா சித்தி, என்ன எதுவும் பண்ணாதீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வசுந்தரா சாந்தி கிட்ட வந்து சாந்தி கையில இருந்த மருதாணிய புடுங்கிக்கிட்டு, மருதாணி தேவையா உன் மூஞ்சிக்கு? மருதாணியா? மருதாணி போய் அந்த சாப்பிட்டு வச்ச கிண்ணத்தை கழுவு, இல்லனா தோசை கரண்டியால நாவைக்கும் மருதாணி எப்பயும் இருக்கும் போ சத்தமா சொன்னா. சாந்தி வேற எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிட்டா. சாப்பிட்ட கிண்ணத்தெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா துணியெல்லாம் துவைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தா. வீட்டுக்குள்ள வந்ததுமே, முடிச்சிட்டியா வேலையெல்லாம்? முடிச்சிட்டேன் சித்தி. அப்புறம் வீட்டை யாரு தொடைப்பாங்க? வீட்டையும் தொடி. அது வந்து சித்தி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. என்னடி வேலைய செய்ய சொன்ன, ஸ்கூல்ல கேக்குற இன்னும் சொல்லி சாந்திய அடிச்சிட்டா. வேணா சித்தி, அடிக்காதீங்க சித்தி. சித்தி வேணா சித்தி, நான் தொடிக்கிறேன் சித்தி, ப்ளீஸ் சித்தி அடிக்காதீங்க, ப்ளீஸ் சித்தி. தொடடி, இல்லனா கை கால உடைச்சிருவேன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. சாந்தி அழுதுகிட்டே வீடு பூரா தொடச்சிட்டு ஸ்கூல் பேக்க மாட்டிக்கிட்டு ஸ்கூல் பக்கமா கிளம்புனா. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு வயசானவரு தோளு மேல ஒரு பைய மாட்டிக்கிட்டு சாந்திக்கு எதிர்க்க வந்து, அம்மா, நான் பக்கத்து ஊருக்கு போகணும். அவ்வளவு தூரம் நடக்கவும் முடியாது. பஸ்ல போறதுக்கு கொஞ்சம் பஸ் கட்டணம் இருந்தா கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஐயோ தாத்தா, என்ன மன்னிச்சிடுங்க, என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. ஒண்ணு பரவாயில்லம்மா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாந்திக்கு கொஞ்சம் தூரத்துல நெட்டிட்டு போற வண்டி தெரிஞ்சது. அந்த வண்டிய பார்த்ததுமே சாந்தி, தாத்தா என்னால உங்களுக்கு காசு கொடுக்க முடியாது, ஆனா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த வண்டியில உட்கார வச்சு உங்களை நானு நெட்டிட்டு போகிறேன் சொன்னதுமே அந்த வயசானவரு ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரொம்ப சந்தோஷம்மா. உதவி பண்ணணும்னு உனக்கு ஒரு மனசு இருக்கே, நல்ல மனசுமா, அதுவே போதும் சொல்லிட்டு அவர் தோல்ல இருக்கிற அந்த பையில இருந்து ஒரு டப்பா எடுத்து, இந்தாம்மா, இத வாங்கிக்கங்கம்மா. என்னது தாத்தா இது? உன் கஷ்டம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியுமா. உன் நல்ல மனசுக்காக நான் கொடுக்கிற வெகுமதி தாமா இது. அதுல ஒரு மருதாணி இருக்கு, சாதாரண மருதாணி கிடையாது. அந்த மருதாணி எடுத்து உன் கையில வச்சதுக்கு அப்புறம் நீ உன் கையால எதை தொட்டாலும் அது தங்கமா மாறிடுமா. யாராவது நோயாளிய தொட்டாலும் அவங்க வியாதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுமா. இதால உன் கஷ்டங்கள்லாம் தீரும் மகளே. நீ எப்பவும் இத நல்லதுக்காகவே பயன்படுத்துவன்னு நினைக்கிற. அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. சாந்தி ரொம்ப சந்தோஷமா அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்து மருதாணிய வச்சுக்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கே வசுந்தரா, ஏய் என்னடி பண்ற? நான் சொன்னேன்னு சொல்லி மளிகை கடையில சாமான் வாங்கிட்டு வாப்போ இன்னும் சொன்னா.
சாந்தி சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்தா. அப்படி சாந்தி வெளியில நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பொம்பளை தான் பொண்ண மடியில வச்சுக்கிட்டு கையில ஒரு கிண்ணத்தை வச்சுக்கிட்டு வந்து போறவங்கள பிச்சை கேட்டுட்டு இருந்தா. சாந்தி அவகிட்ட போனா. அம்மா பசிக்குது, தானம் பண்ணுங்கம்மா சொல்லிட்டு இருக்கும்போது சாந்தி அவங்க கையில இருக்கிற கிண்ணத்தை புடிச்சுக்கிட்டா. சாந்தி தொட்டதுமே அந்த கிண்ணம் தங்கமா மாறிடுச்சு. அத பார்த்து அந்த அம்மா ஆச்சரியப்பட்டாங்க. இத வச்சுக்கிட்டு உங்க பொண்ண நல்லா பாத்துக்கோங்க, இனிமே நீங்க பிச்சை எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் என்ன சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருந்தா. அப்படி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனதுக்கு அப்புறமா ரோடு பக்கத்துல ஒரு தொழுநோய் இருக்கிறவரு தெரிஞ்சாரு. அவருக்கு தொழுநோய் இருக்குன்னு வீட்ல இருக்கிறவங்கள அவரை ரோட்டுக்கு விரட்டிட்டாங்க. சாந்தி அவர்கிட்ட போய் அவர் கைய பிடிக்க முயற்சி செய்யும் போது தூரத்துல இருந்து கமலாங்கிறவங்க பார்த்து, ஏமா பாப்பா அவரை தொடாதமா அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் சாந்தி அவரை புடிச்சுக்கிட்டா. சாந்தி தொட்டதுமே அவருக்கு சரியாயி நார்மல் ஆயிட்டாரு. அத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. கமலா ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு வியாதி வந்திருக்குன்னு என் வீட்டுக்காரங்களே என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா நீ எனக்கு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சும் எனக்கு உதவி பண்ணி என் வியாதியை போக்கிட்ட. இந்த வாழ்க்கை முழுசு நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேம்மா சொல்லி 2 கை எடுத்து கும்பிட்டாரு. சாந்தி மெதுவா சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டா. சித்தி சொன்ன சாமானெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அவ வீட்டுக்கு வரதுக்குள்ள கமலா என்கிறவங்க சாந்தி செஞ்சது எல்லாத்துமே வசுந்தராக்கு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட வசுந்தரா சாந்தி வந்ததுமே, என்னடி வியாதிய குணமாக்குறியா, வெறும் தட்டையும் தங்கமாக்குறியா, என்ன கதை இன்னும் ரொம்ப சத்தமா கேட்டாங்க. சித்தி சத்தத்துக்கு பயந்த சாந்தி நடந்தது எல்லாத்துமே சொல்லிட்டா. எல்லாத்தையும் கேட்ட வசுந்தரா, என்னது மேஜிக்கல் மருதானியா, எங்கடி அது, எங்க ஒளிச்சு வச்சிருக்க? இங்கே இருக்கு சித்தி, காமிக்கிறேருங்க இன்னு காமிச்சிட்டு இருந்தா. வசுந்தரா சாந்தி கையில இருந்து அந்த மருதாணிய புடுங்கிக்கிட்டு, உனக்கெல்லாம் போய் இவ்ளோ மகிமையுள்ள மேஜிக்கல் மருதாணி எதுக்கு, இது என்கிட்ட இருக்கணும், இத வச்சு நானு மகாராணி ஆக போறேன், இந்த வீட்டை மாளிகையா மாத்த போறேன் சொல்லி அந்த மேஜிக்கல் மெஹந்திய எடுத்துக்கிட்டு அங்க இருந்து அவங்க ரூமுக்குள்ள போனாங்க. ரூமுக்குள்ள வந்து ரொம்ப சந்தோஷமா மருதாணிய வச்சுக்கிட்டாங்க. வசுந்தரா கைக்கு அந்த மருதாணி பட்டதுமே அவங்களோட கை மரக்கட்டையா மாறிடுச்சு. அத பார்த்து வசுந்தரா ஷாக்கு. தங்கமா மாறும்னு பார்த்தா இது என்ன கட்டையா மாறிடுச்சு என் கை, இப்ப என்ன பண்றது சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மேஜிக்கல் மருதாணியில இருந்து, என்னோட சக்தி நல்லவங்களுக்கு மட்டும்தான் நல்லபடியா வேலை செய்யும், உன்ன போல பேராசை குழந்தைங்களை கொடுமைப்படுத்தும் கெட்டவங்க வச்சுக்கிட்டா இதோ இது இப்படிதான் இருக்கும். என்ன மன்னிச்சிடு, தப்பாயிருச்சு, இனி எப்போ இது மாதிரி பண்ண மாட்டேன், என் கைய நார்மல் ஆக்கிட. சாந்தி மேல நீ காட்டுற பாசத்தை பொறுத்துதான் உன் கை நல்லபடியா ஆகும், உன் கைகள் நல்லாகிறது உன் கையில தான் இருக்கு என்ன சொன்னாங்க. அத கேட்டு வசுந்தரா ஷாக் ஆயிட்டா. அன்னையில இருந்து வசுந்தரா சாந்தியை எப்பவுமே கொடுமைப்படுத்தல. அப்படி நாட்கள் கடந்து போக வசுந்தரா கைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருந்துச்சு. சாந்தி